₹1600 வாங்கிட்டேன். இந்த சின்ன சின்ன மின்விசிறி உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப வசதியா இந்த புகை பார்க்க முடியுமா? புகை கூட இருக்குது. ஆமாங்க, இந்த நீர் இருக்குது உள்ளே. தெரிஞ்சுதா? இந்த ஏசி நீண்ட காலமாக பயன்படுத்தினா இந்த உள்ளே ரொம்ப ரொம்ப ட்ரையாக மாறும் இல்லையா? எனக்கு இந்த ட்ரை ரொம்ப பிடிக்காது. என்னோட ஸ்கின் கூட இந்த ட்ரை பிடிக்காது. ஆனா இதையா இந்த ஏர்கூலர் இந்த மின்விசிறி பயன்படுத்தினா பாருங்க, இந்த ஈரமாக இந்த உள்ளே மாறாம குழந்தைகளுக்கு இது நல்லா இருக்குது ஏசி விட. இது என்னோட உண்மையான கருத்து. உங்களோட கருத்து என்ன? என்னோட பகிர்ந்து கொடுங்க. தமிழ்நாட்டில் இத்தகைய ஏர்கூலர் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஜெய்ப்பூரில் பயணிச்ச போது ஒரு தடவை நான் வாசித்த இந்த ஹோட்டல்ல இத்தகைய இந்த ஏர்கூலர் இருந்தது நான் பார்த்தேன். ஓகே, ரொம்ப மண்பண்ணிக்கவும் இன்னைக்கு சேமா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் சிறுவாக நான் இன்னைக்கு சேலை போடுறேன் பாருங்க. இந்த சேலை கட்ட ரொம்ப எவ்வளவு கஷ்டம். மொத்தமா இந்த கொசு பகுதி ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா தொழில் பகுதி அழகாக கட்ட முடியாது. ஒவ்வொரு முறையும் இப்படி கொஞ்சம் மோசமான தொடர்ந்து முயற்சி செய்றேன். ஓகே, சரிங்க. நீங்க இந்த மெகா ஆஃபர் சேல்ஸ்ல என்னென்ன வாங்குவீங்க என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. உண்மையா கூடினா இந்த இப்ப ஆதி மாதிரிலே மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு போய் அங்குள்ள இந்த சேலை புதுசு சேலை எனக்கு வேணும். புது சேலை மட்டுமல்லாம ஜுவல்ஸ் எனக்கு வேணும். வாங்க ஆவா சுடிதார். இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு என்னோட நிலையில இந்த சமீபத்தில் எந்த தள்ளுபடி விற்பனை விழாவில் ஆன்லைன் வாங்குவதில் சீன மார்க்கெட்டில் மிகவும் வரவேற்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இந்த மின்விசிறி போன்ற இந்த மின்சாதனங்கள் ரொம்ப வரவேற்கப்பட்டுள்ளன. இந்த மின்விசிறி இன்னொரு ஒரு பையன் இருக்குது பாருங்க, மறைஞ்சிட்டேன். இந்த மின்விசிறி இந்த தலை அசைந்து செல்லலாம். ஆமாங்க, நீங்க அங்கே உட்கார்ந்து இந்த டிவி பார்க்கும் போது ஏன்னா மின்விசிறி உங்களுக்கு நச்சில்